Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் வேலை வாய்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுலேயும் முன்னாள் ராணுவ வீரத்தில் இருக்க குழந்தைகளுக்கு இன்னமும் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதை பற்றி ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சக்திவேல் சாப். அதை அந்த ஆர்டிஐ என்ன ஆர்டிஐ, அதில் என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் முன்னாள் ராணுவ வீரருக்கு சம்மந்தமான முக்கியமான நல்ல விஷயங்கள் போடக்கூடிய நம்மளோட யூடியூப் சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்மளோட சாப் வந்து சக்திவேல் சாப் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டிஐ பற்றி நம்ம குரூப்லேயும் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிஐ எதை பற்றினது அப்படின்னீங்கன்னா முன்னாள் படை வீரரோட குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ முன்னாள் படை வீரர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவருக்கு வந்து எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கோட்டா இருக்குது. அந்த கோட்டாவை அவர் பயன்படுத்தலை, அவருக்கு அது தேவையில்லை, அவரை பயன்படுத்தலை அப்படின்னா அந்த கோட்டாவை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்துச்சு. எக்ஸர்வீஸ்மேன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்போ எக்ஸர்வீஸ்மேன் குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு எதுவும் கிடைக்காது. டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற மற்ற ஜாப் ஆஃபருக்கு மட்டும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், அதாவது முன்னுரிமை சான்றிதழ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அதாவது எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா வாங்காத குழந்தைங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் கொடுப்பாங்க, ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரியாரிட்டியை வாங்கி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் இந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு பதிஞ்சிருக்கணும். அப்படி பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு முன்னுரிமை கிடைக்கும். உங்களுக்கு மற்றவங்களும் ஈக்குவலாக இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேட்டகிரியில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமே தவிர கம்பல்சரியாக உங்களுக்கு அந்த இப்போ போடுறேன் பாருங்கள், அந்த ஆர்டிஐயும் போடுறேன், இதையும் போடுறேன். இப்போ குரூப் டி குரூப் சி இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 10% இருக்குது. குரூப் சியில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. இந்த பர்சன்டேஜை முன்னாள் படைவீரரோட குழந்தைகள் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வந்து முன்னாள் படைவீரர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு முன்னுரிமை சான்றிதழ் மட்டும் கொடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதை வச்சு அவங்க வேலைவாய்ப்பு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப பேர் கன்ஃபியூஸில் இருந்தாங்க. சார், நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 இல்லை வேறு அரசாங்க வேலை எதுவுமே வாங்கலை, என்னோட கோட்டாவை என்னோட குழந்தைகள், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ரொம்ப ஒரு கொஷின்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளியரான ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நம்மளுக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாம் சக்திவேல் சாப் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் அவங்க நம்ம குரூப்பில் போட்டு நிறைய பேருக்கு தெரியும்படி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் அது வெளியே தெரியாமையே போகுது. நீங்களும் அப்படி ஏதாவது கோரிக்கை வச்சுருந்தீங்க, செஞ்சுருந்தீங்க, உங்ககிட்ட நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம தெரியாத முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்துக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். அவேர்னஸ் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நிறையா விஷயங்கள் இராணுவ வீரர்களோட வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுச்சு. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது இராணுவ வீரரோட மனைவி வந்து டீச்சராக இருந்தாங்க, நர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம வேலைவாய்ப்பு வந்தோடனையும் டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டு மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் நேரடி நியமனத்தில் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே இப்போ பரீட்சை எழுதி போகிற மாதிரி அந்த மாதிரி தான் போயிடுச்சு, நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இதுக்கு நிறைய சங்கங்களும் நிறைய முன்னாடி செய்யக்கூடிய மாநில அமைப்புகளும் நிறைய பேர் போராடினாலும் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடுறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதை இனிமேல் வர காலத்துக்களாவது குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடி ஒரு சேர 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கோரிக்கையை அரசாங்கத்துக்கிட்டையும் யார் நம்ம பேச்சை கேட்பாங்களோ அவங்ககிட்ட முன் வச்சு நம்ம இழந்த நிறையா விஷயங்களை மீட்டெடுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட எஜுகேஷன், அதாவது
வெறும் 10 சீட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டு லெவலில். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மருத்துவ படிப்பு. ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு முன்னாள் இராணுவ வீரருக்கு கொடுத்தா கூட அவங்களோட 60 குழந்தைகள் வருஷத்துக்கு டாக்டர் ஆவாங்க, முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகள். ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் வெறும் 10 சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 10ம் போரில் வீரமடைஞ்ச குழந்தைங்களுக்கும் ஊனமுற்ற இவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் தான் அது கிடைக்கிது. இவ்வளோ வரைக்கும் அப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கும் கொடுக்கணும், கொடுக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் உயிரோட நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணிட்டு வந்திருக்க குழந்தைங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு இந்த கோட்டா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய கோரிக்கைகள் வச்சும் அரசாங்கம் அதை கண்டுக்க மாட்டேங்கிறது ரொம்ப மனவருத்தமாக இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம சேனல்லையும் நிறையா நம்ம வீடியோ போட்டோம். நிறையா சங்க தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது சார் மனு கொடுக்க தான் நம்மளால் முடியும், ஆனால் அதுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தங்கள், அரசியல் காரணங்கள் இருக்குது. மெடிக்கல் சீட்டோட காஸ்ட் ரொம்ப அதிகம், அதை இந்த மாதிரி அவங்க கொடுக்க முடியாது, அது அரசியல் ரீதியாகவும் நிறையா பாதிப்பு வருது அப்படின்றாங்க. அப்போ சங்கத்தில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து முன்னாள் படைவீரரோட குழந்தைகள், படிக்கிற குழந்தைங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டில் இன்னும் ஒரு 1% கொடுத்தாங்கன்னா 60 காலேஜ் இருக்கும்போது சீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு வெறும் 10 இருக்குது, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறையா முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நம்ம பண்ணுறதுக்கு சரியா தப்பா, நம்ம போகக்கூடிய பாதை சரியாக இருக்கா அப்படிங்கிற விவரம் தெரிய வரும். அதனால தான் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.